எஸ்.எச்.எம். ஜமீல் அவர்களின் கிராமத்து இதயம் என்னும் இருவட்டுடன் தொடர்பு படுவதையிட்டு முஸ்லிம் பெண்கள் ஆராய்ச்சி செயல் முன்னணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது. ஒரு சமுதாய இலக்கிய பாரம்பரியத்தின் இதயம் அதன் நாட்டார் பாடல்களே ஆகும். அம்மக்களின் வரலாற்றினை அது வெளிக்கு கொண்டு வந்தது மட்டுமல்லாது அவர்களது வாழ்க்கையை துடிப்பினையும் அது காட்டுகின்றது. ஒருவராலோ அல்லது ஒரு குழுவினராலோ இசைக்கப்படும் இப்பாடல்கள் கிராமத்தின் ஆற அமர்ந்த வாழ்க்கை முறையின் முக்கிய ஒரு அம்சமாகும். தொழிலின் போது, கடின உழைப்பின் பின்னாரான ஓய்வின் போது, வேலையில்லா நாட்களின் போது அல்லது வைபவங்களின் போது இவ்வினிய பாடல்கள் கிராமமெங்கும் எதிரொலிக்கும். மக்கள் வாழும் சமுதாயத்தை இலக்கியம் பிரதிபலிக்க வேண்டும். அது தோன்றிய பிரதேசத்தின் மண் வளத்தையும் சமுதாயத்தின் யதார்த்தமான வாழ்க்கை நிலையையும் எடுத்து காட்ட வேண்டும். அப்போதே அது மக்கள் இலக்கியமாக வாழும் இலக்கியமாக விளங்க முடியும். இலக்கியம் பற்றிய இவ்வரை விலக்கணத்துக்கு கவிகள் மிக பொருந்தும். கவிகள் தோன்றிய சமூக அமைப்பு விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டது. நவீன கைத்தொழில்கள் இயந்திரமயமாக்கல் ஏற்படுவதற்கு முன்னரான அவசரமற்ற ஆறுதலான வாழ்க்கை முறை அதுவாகும். கவி பாடுவதற்கும் பாடுவதை கேட்டு ரசிப்பதற்குமான போதிய அவகாசமும் நேரமும் அம்மக்களுக்கு இருந்தன. வேலை நேரங்களிலும் ஓய்வு வேளைகளிலும் பாடி மகிழ்ந்தனர். இம்மக்களது வேலைகள் பெரும்பாலும் வேளாண்மை செய்கையோடு தொடர்புடையவை. வேளாண்மை செய்யும் காணி அல்லது வயல் வட்டை எனவே பொதுவாக அழைக்கப்பட்டது. என்றும் அவ்வாறே அழைக்கப்படுகிறது. சேனை காட்டு வட்டை, சோலை வட்டை, அலியாண்ட வட்டை, கரைவாகு வட்டை, வளைந்த வட்டை, காத்தாண்ட வட்டை, செட்டியா வட்டை என்பன போன்று காணி தொகுதிகள் வட்டை எனும் பெயராலேயே இன்றும் அழைக்கப்படுகின்றன. சுமார் 30-40 ஏக்கர்களை கொண்ட ஒருமித்த காணித்துண்டு வெளி எனப்படும். சில நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை கொண்ட பிரதேசம் கண்டம் எனப்படும். நெச்செய்யும் நிலத்தை உம்மாரி என கூறுவதும் உண்டு. முன்மாரி எனும் சொல்லே காலக்கிரமத்தில் மருவி உம்மாரி என வந்துள்ளது. வட்டையில் உள்ள சிறு தென்னந்தோட்டம் காலை எனப்படும். இவ்வயல்களுக்கு நீர் பாய்ச்ச உபயோகிக்கும் குளம் வில் எனப்படும். 3 பக்கமும் மழை நீர் வந்து தேங்குவதற்கு இடம் விட்டு 4வது பக்கம் நீரை மறித்து அணை கட்டி வளைந்து வில்லுப்போல் இருப்பதினால் இக்குளம் அப்பெயரை பெற்றிருக்கலாம். வட்டைகள் தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்களின் பெயர்களை அடியுற்றி தமது பெயர்களை பெற்றுள்ளன. பூலாக்காடு, அல்லிமூலை, குரக்கஞ்சேனை, வம்பிச்சோலை, இலுக்குச்சேனை, அரசியரி, காஞ்சிரங்குடா என்பன முதலாவது வகைக்கான உதாரணங்களாகும். பன்றித்தீவு, மாட்டுப்பளை, வக்காத்தீவு என்பன 2வதுக்கான சில உதாரணங்களாகும். பழைய அமைப்பு முறையில் கண்டத்தை மேற்பார்வை செய்பவர் வட்ட விதானே ஆகும். அவருக்கு உதவியாக அதிகாரி வெடிக்காரன் இருப்பர். இவ்விடயங்களை சிலவற்றை எடுத்துக்காட்டும் சில கவிகளை இப்போது கேட்போம். அலிக்கம்ப வட்டையிலே அஞ்சேக்கர் செஞ்சிருக்க தாலிக்கொடி வாங்க என்ற தங்க மயில் நகூருக்கு கொள்ளி வாரக்கி கொடுங்கையில தூக்கி வச்சி பாரம் சுமந்து வந்தேன். என்னை பார்த்திருங்கோ மாமி மக பண்ணுக்கு போன பச்சை கிளி வட்டையில மேயிருகா ராஜா அதமில்ல வந்து கூட்டி வாங்கோ தேனடுக்க போன என்ற செல்ல மகாராஜாவின் கண்கள் கலங்காமல் காலந்தரப்பா உன் காவல்
மாடுதாருவேன் மண்ணிழுக்க நான் வருவேன் ஆடும் தாருவேன் என்னை ஆதரித்தால் நீராஜா கருது போரைக்கு கஷ்டப்பட்டு வாழ்வேன் நான் மரியாதை இல்லாத மடத்தானத்தை செய்ய ஒண்ணா மாநகம் பட்டைக்கு மாடுதடி போற மச்சான் காரமுள் தஜிடாமல் காலந்தரப்பா உன் காவல் கல்லிலே கரடி கத்த கரைச்சையில திராய் முளைக்க வில்லுக்கு போற மச்சான் உன்னை விரிவுடையன் தீண்டாதோ. இப்பாடல்களிலே புரிதொரு விடயத்தையும் நாம் கவனிக்கலாம். அதுதான் பெண்கள் செய்யும் தொழிலாகும். கொல்லி பொறுக்குதல், பண்பிடுங்கள், கதிர் பொறுக்குதல் என்பன இங்கு கூறப்படுகின்றன. கிராமிய சமுதாய அமைப்பில் வீட்டை கவனித்துக் கொள்வதோடு வீட்டு வேலைகளோடு தொடர்புள்ள நெல்லு குத்துதல், மாபிடித்தல், கிணறு வசதி இல்லாவிடத்து பூவலில் அல்லது வாய்க்காலில் இருந்து தண்ணீர் கொண்டு வருதல் எனும் வேலைகளோடு பொருளாதார உற்பத்தி துறையிலும் எமது பெண்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். அல்லைக்கு போய் பண்புடுங்கி வந்து அதை காய வைத்து தெரிந்தெடுத்து சாயமூட்டி வாட்டி பாய், தட்டு, உமல் முதலியன இழைத்தல், தென்னுலையில் கிடுக்கு இழைத்தல், பட்டையிலே அறுவடை காலத்தில் கதிர் பொறுக்கி அதில் உள்ள நெல்லை எடுத்தல் போன்ற தொழில்களில் எம் பெண்கள் ஈடுபட்டே வந்துள்ளனர். வயலிலே அறுவடை செய்யப்படும் சில கைப்பிடி அளவு கதிர்கள் உப்பட்டி எனப்படும். பல உப்பட்டி கும்பங்களை ஒன்று சேர்த்தது கட்டு. சில கட்டுக்கள் அளவு உப்பட்டிகளை ஒன்றாக குவித்தல் கந்து, பெருந்தொகையான கட்டுக்களை ஒன்றாக குவித்து வைத்தல் சூடு எனப்படும். உப்பட்டிகளை கட்டாக கட்டும் போதும் கட்டுக்களை சுமக்கும் போதும் சிதறுண்ணும் கதிர்களை சேர்த்தெடுத்தலே கதிர் பொறுக்குதல் ஆகும். அது பெண்களின் தொழிலே. இன்று விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் வயலிலே செய்யும் தொழில் வழக்குகள் மிக அதிகரித்துள்ளன. உழவும் போது புல்லெடுத்தல், வேளாண்மையில் களைப்பிடுங்கள், கிருமி நாசினி தெளிப்பதற்காக வேளாண்மைகளை விலக்குதல், உப்பட்டி புரட்டுதல் போன்ற வேலைகளை பெண்களே செய்கின்றனர். ஆகையால் முஸ்லிம் பெண்களும் விவசாய உற்பத்தியை பங்கு கொள்வதை இங்கு காணலாம்.